Hello guys and welcome back to the video. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வாஷிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் 17,500 7 kg மாடல். ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ எங்கள் சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாஷிங் மிஷினுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் நீங்கள் ஊற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ஃபோர்ட் அதெல்லாம் நீங்கள் ஊற்றிக்கலாம். இது சில சமயம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிருக்கும். நான் இப்போ தள்ளுற மாதிரி தள்ளி இந்த கேப்பை எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல சாஃப்ட்னர் ஊற்றணும். இது பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃபில்டர். ஸோ ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். பெருசாக இருக்க சில டஸ்டெல்லாம் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கும். இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ரம். ஸோ நமக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ளீனிங் க்ளாத்ஸுக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது Wobble டெக்னாலஜியில் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே நமக்கு 9 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால நம்ம இங்கே ஒன்ஸ் இதெல்லாம் டிட்டர்ஜென்ட் அதுக்கப்புறம் சாஃப்ட்னர் ஆட் பண்ணோன்னே சைக்கிளை கிளிக் பண்ணி நம்ம நார்மலாக சூப்பர் க்ளீனாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் செட்டிங்ஸ் இன்னும் அடிஷ்னலாக வேணும்னா, ஒரு வேளை நீங்கள் சோக் பண்ணி துவைக்கணும்னா, ஒரு வேளை மான்சூனாக நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இது நமக்கு கூட பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்கோடு வருது. அது மட்டும் இல்லாமல் இது இன்வெர்ட்டர் டெக்னாலஜி நம்ம ஹை லெவலில் பார்க்கலாம். ஸோ நமக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், கரண்ட்டும் கம்மியாக இருக்கும், நாய்ஸும் நமக்கு கம்மியாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த செமி லோடு வாஷிங் மிஷினோட கம்பேர் பண்ண போனால் இது 95% சைலண்டாக தான் இருந்தது. சத்தமே வராதான்னு கேட்குறேன், வரும், பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. டேப் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆனில் இருக்கணும், தண்ணிக்கு இது வந்துக்கின்னே இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் மிஷின் ஆன் பண்ணுறதா இருந்தால் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால தண்ணி அதுவே எடுத்துக்கும், அதுவே ட்ரைன் பண்ணிக்கும். ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மோட் செட் பண்ணி டிட்டர்ஜென்ட் இது கம்ஃபோர்ட் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னே நம்ம வேலை முடிஞ்சுது. ட்ரைன் ஆகி எல்லாம் முடித்தோடனே நமக்கு பார்த்திங்கன்னா அது இதாகிடும். இப்போ நம்ம டேரெக்டாக டெமோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பவர் ஆன் பண்ணிக்கிறேன். நமக்கு இதில் டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்மளால் பார்த்திங்கன்னா ஃபோனில் சில கோட்ஸ் காட்டும். இன்கேஸ் எதாவது இறந்துனா அது மூலிமா சாம்சங் ஆப் மூலிமா போய் நம்ம இதை செக் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்ம டைமும் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ நான் ட்ரெஸ்ஸஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபில்டருக்கு உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி உங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் வர மாதிரி அதுக்கு மேலே இருந்தால் நமக்கு ஸ்பின் ஆகும்போது வெளில வரும். ஸோ அதுக்குள்ளே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஊற்றிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன அந்த கேப்பில் ஊற்றிக்கலாம். இன்கேஸ் அது இல்லைன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி உங்களால் ஊற்ற முடிகிற அளவுக்கு எடுத்துன்னு வந்துக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே லெஃப்டில் இருக்குது. ஸோ நான் இப்போது உங்களுக்காக ஊற்றுறேன். இப்போ நான் ஊற்றுறேன். ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ அலசணுமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்லேருந்து டிஸ்பென்ஸ் ஆகிக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்ம டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணியோடு சேர்ந்து வரும்போது ஃபுல்லாக டிஸ்பென்ஸ் ஆகிடும். ஃபுல்லாக அந்த நம்ம ட்ரெஸ்ஸில் இதாகிக்கும். பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யூசேஜ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் சாரீஸ் போட மட்டும் பார்த்திங்கன்னா நார்மலில் வச்சு போடுறதா இருந்தால் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இழுத்துக்குது. ஸோ நீங்கள் குக் வாஷ் இல்லாட்டி அந்த மாதிரி மோட்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னாலே தண்ணி நிறைய செலவாகும். அது உண்மையானு கேட்டிங்கன்னா ஆமாம். பட் இதில் ஆக்வா மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி எனர்ஜி மோடோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மோடி வச்சு நீங்கள் வந்து வாட்டர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ நான் நார்மலில் இந்த நீங்கள் இப்போ பார்க்கலாம், நான் சைக்கிள் கிளிக் பண்ணும்போது மோடு மாறுது, ரெட் கலர் லைட்டு. நான் இப்போ டிஃபால்ட்டாக நார்மலே வச்சுக்கிறேன். இது சோக் பண்ணி போடுறோமா இல்லை மான்சூன்னா வேணும்னா நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ட்ரைன் பண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி கொடுக்கும். ஸோ வாட்டர் லெவல்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஸ்டார்ட் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் ஆகும். ஸோ எவ்வளோ வாட்டர் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸுக்கு தேவையோ அந்த வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கணும். நம்ம வாட்டர் லெவல் எதுவுமே செக் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் டிட்டர்ஜென்ட் கம்ஃபோர்ட் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டால் போதும். ஜஸ்ட் அது வாட்டர் எவ்வளோ லெவல்ஸ் வேணுமோ ஆட் பண்ணி உங்களுக்கு ட்ரைன் பண்ணி கொடுத்துரும்.
ஸோ உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ என் டேங்க்கில் தண்ணி இல்லை, அப்போ என்ன ஆகும், ட்ரெஸ் எல்லாம் நடுவில் எடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடல் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் வாட்டர் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் வாட்டர். இன்கேஸ் வாட்டர் அது அபோவ் லெவல் வரைக்கும் ரீச் ஆகலைன்னா நமக்கு எரர் கொடுக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா எரர் கொடுத்துனே இருக்கும் வாட்டர் இல்லைன்னு சொல்லிவிட்டு. இன்கேஸ் நீங்கள் சப்போஸ் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த விதத்தில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லெவல் செட் பண்ணிடுச்சு. நான் லெவல் 5 வரைக்கும் பை டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோ. உங்களுக்கு இன்கேஸ் வாட்டர் கம்மியாகவே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பட்டனை யூஸ் பண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 or 4 லெவல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நீங்களே பார்க்கலாம். ஸோ வாட்டர் ரெக்வஸ்ட் வந்துன்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வர ஆரம்பிச்சு அந்த டிஸ்பென்சர் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் சொல்லி எரர் நமக்கு வரும். ஸோ இப்படி தான் நமக்கு வாட்டர் சோப்பு எல்லாம் சேர்ந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ஃபுல்லாகிடுச்சு. நமக்கு 1 hour 6 minutes, இப்போ பார்த்தீங்கன்னா 1 or 2 minutes 5 நிமிஷம் தண்ணி எடுத்துக்குது ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, முன்ன பின்ன ஆகுது. இது வரைக்கும் நோட் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. பட் அக்யூரேட்டாக இல்லை டைமு. பட் க்ளீனிங் க்ளோத்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த விதமான குறை சொல்லிக்கிற மாதிரி இந்த இடத்துல இல்லை. ஸோ நீங்களே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்பின் பண்ணுது. ஸோ ட்ரைன் ஸ்பின் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இங்கே நமக்கு க்ளோத்தை வாஷ் பண்ணி கொடுக்குது. ஸோ 39 minutes இன்னும் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்பின் இருக்கும். ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸில் 80 to 85% பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஈரப்பதமாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. நீங்கள் வெயிலில் காய போட்டிங்கன்னா ஒரு நல்ல வெயிலில் காய போட்டிங்கன்னா உங்களுக்கு 30 minutesலேயே பண்ணி கொடுத்துரும். நீங்களே இப்பயே பார்க்கலாம், மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ்னஸ் உங்களால் பார்க்க முடியும். துணி நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் நிறைய அழுக்கெல்லாம் நாங்கள் போட்டு செக் பண்ணலை. பட் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம டெய்லி ட்ரெஸ்ஸு வீக்லி ஒன்ஸு தான் நாங்கள் ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மிஷினை க்ளீன் பண்ணணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம். வாட்டரை மட்டும் ஆட் பண்ணி அது ஒரு 1-2 hours சம்திங் அது மாதிரி வாஷ் கேட்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அதுவே வச்சு ஸ்பின் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிது. இது மேண்டேட்ரி. இன்கேஸ் நீங்கள் 1 month ஒன்ஸ் மறந்துட்டிங்கனாலும் அது உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுது. ஸோ இது மேண்டேட்ரின்னு கேட்டிங்கன்னா எஸ், அவங்க பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னமும் உங்களுக்கு இன்னும் எதாவது டவுட்ஸ் இருக்கா ஆட்டோமேட்டடில் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் மோஸ்ட்லி இதுதான் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா 2020 மாடல் பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உல் ஜீன்ஸ் இது மாதிரிலாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வகையான ட்ரெஸ்ஸுமே நீங்கள் போட்டு இதில் வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குவிக் வாஷ் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இல்லை சிக்கிக்குது, கொஞ்சம் இழுத்துக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இது கம்பேர்ட் டு செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு ஸ்பின் ஆகாத மாதிரி தான் எங்களுக்கு இனிஷியலாக தெரிஞ்சது. பட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். 7000 RPM வரைக்கும் ஸ்பின் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பின் நமக்கு ட்ரெயின் ஆகும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் லாஸ்ட் நேரத்தில் 7000 RPM ஸ்பீடில் தான் அது நமக்கு ஸ்பின் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் 5 நிமிஷம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கேட்டகரி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஃபுல் ஸ்பீடில் ஸ்பின் ஆகும். நான் சொன்ன மாதிரி 85% ஆஃப் வாட்டர் உங்கள் கிளாத்ஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். 1/2 hour காய போட்டிங்கன்னா காஞ்சி பக்காவாக இருக்கும். ஸோ வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் அதை பற்றிலாம் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ நகர்ந்து வேறு இடத்துக்கு போகிற ப்ராப்ளம் அந்தளவுக்குலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. பில்ட் குவாலிட்டியோட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வச்சு இந்த சாம்சங் பார்த்தீங்கன்னா 7+ years வந்தது.
ஸோ இதுவும் கண்டிப்பாக வரணும். சாம்சங் பிராண்ட் நம்ம தாராளமாக நம்பலாம். இந்த பர்டிகுலர் மாடல் நமக்கு ஏற்ற மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ளஸ் இந்தியன் மோட்ஸுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே அந்த எக்ஸ்ட்ரா மான்சூன் அதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கிளாத் எப்படி ட்ரைன் ஆகிருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக வாஷ் பக்காவாக இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அழுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிக்கிக்கல. இந்த செமி வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த மாடல்லாம் சிக்கிக்கும் ஒரு ட்ரெஸ்ஸும் ஒன்று. இது தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது கம்பேர்ட் டு செமி ஆட்டோமேட்டிக். இது நமக்கு பக்காவாக இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் எல்லாமே போட்டிங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்னஸோட நமக்கு ட்ரெஸ்ஸு ரெடியாக காய போட்டு நம்ம பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜீன்ஸும் போட்டிருக்கேன். இது கூட சேர்ந்து நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாய்.